ஷெட் ஒர்க் ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 42க்கு 18.5 போஸ்ட் நிற்க வச்சாச்சு. அடியில் ஜல்லி கொட்டி தான் மேலே போஸ்ட் நிற்க வைப்போம். அப்போ தான் நல்லா லைஃப் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே செவுத்தில் காடி போட்டு அப்படியே காங்கிரீட் தான், அப்படியே கம்பி வரும், அதிலே பற்ற வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு வந்து ப்ரைமர் அடித்தாச்சு. அடுத்தது பர்லினுக்கும் ப்ரைமர் அடிக்கணும். ப்ரைமர் அடித்து மேலே ஏற்ற வேண்டி தான். பார்த்திங்கன்னா முன்ன காடி போட்டிருப்பேன், அது காடி 4 காடி போட்டேன். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட் தான், காங்கிரீட்டில் கம்பி இருக்கும். இந்த கம்பிலே ட்ரெஸ் எடுத்து வச்சு அதிலே வெல்டு பண்ணிக்கலாம், ஹெவியாக இருக்கும். ட்ரெஸ்ஸு தூக்கி வச்சு வெல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அந்தானே வெல்டிங் பண்ணிகிட்ருக்காரு, நான் இந்தானே அந்த கம்பியில் அப்படியே வெல்டு பண்ணிக்கலாம். வெல்டு பண்ணதுக்கப்புறம் பர்லின் ஏற்றிடும். பர்லின் வந்து ஃபஸ்ட்டு பர்லின் 1 அடி, அடுத்ததெல்லாம் 32 இன்ச்சுக்கு ஒரு பர்லின் வச்சு மொத்தம் 7 பர்லின் வரும். 7 பர்லின் அடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பர்லின் அடித்த இடம் மட்டும் நம்மளுக்கு வந்து டச்சப் பண்ணுற மாதிரி இருக்கும் பெயிண்ட்டு. ஃப்ளக்ஸை தட்டி விட்டு டச்சப் பண்ணால் பெயிண்ட் லைஃப் நல்லா வரும். அதனால் அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வந்து நாங்கள் மாற்றி இந்தான ஒரு ஜாயிண்ட்டு மாற்றி ஜாயிண்ட் போடுவோம். அப்போ தான் கரெக்டாக லோட் டிஸ்ட்ரிபியூட் கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பர்லின்லாம் டச்சப் பண்ணியாச்சு. டச்சப் பண்ணதுக்கப்புறம் ஷீட்டு ஏற்றுறோம். ஷீட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பாயில் ஷீட்டு விரிச்சிட்டு மேலே வந்து ஷீட்டு வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்க்ரூ பண்ணிடுவோம். அப்போ நல்லா ஃப்ளக்ஸாக நின்றுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷீட்டெல்லாம் ஏற்றியாச்சு. ஏற்றினதுக்கப்புறம் அந்த வெளியே இதெல்லாம் டம்மிலாம் அடைச்சிருவோம். கடைசியாக இந்தாண்ட ஒரு ஃப்ரேம் பண்ணி போட்டு இந்தாண்ட அடைச்சிருவோம். அந்தாண்ட வந்து பைப் ஒன்று சொருகணும், அதுவும் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷீட் ஏற்றியாச்சு. இப்படி டாப் சைட் பார்த்திங்கன்னா இந்த கேப்புக்கு வந்து ப்ளைன் ஷீட் வச்சு சொருவிட்டோம். நீங்கள் கேட்கலாம் 2 இன்ச்சு காடி போட்டு சொருவிருக்கலாம் ஷீட்டை அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அது அரக்கல் செவருனால எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உளுந்துருன்னு ஒரு பயத்தில், பழைய செவராக இருந்துச்சு, உளுந்துருன்னு பயத்தில் நாங்கள் வந்து ப்ளைன் ஷீட் சொருவிட்டோம். இந்த ஈடெக்ஸ் தான் சொன்னேன். இந்த ஈடெக்ஸ் வந்து ஜாயிண்ட்டுக்கு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே வந்து கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே வந்து கீழே ஒரு முட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த முட்டை வச்சு முட்டியும் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த முட்டை வச்சு நம்ம அழுத்திட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும். இந்த இது தான் நான் யூஸ் பண்ணுவோம். இப்படி பண்ணால் தான் நல்லா வேலை நீட்டாக இருக்கும். காற்றடிச்சாலும் அந்த இடம் விரியாமல் தொங்காமல் இருக்கும். இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். அந்த முட்டை உங்களுக்கு காட்டுறேன். இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இறங்கிட்டு அடுத்த இது போயிடுவோம். இருந்தாலும் லைட்டாக இறங்கும் போது அந்த முட்டை வச்சு காட்டுறேன். முட்டை வச்சு அழுத்தும் போது நல்லா ஃப்ளக்ஸாக பிடிச்சிக்கும். ஒரு 10 அடி முட்டை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அலுமினியம் பாயில் ஷீட்டே ஒரு பிட்டு இருந்தது. அந்த பிட்டை கட் பண்ணி லைட்டாக மடக்கிட்டு 2 பக்கமும் ஒரு 3 ஸ்க்ரூ போட்டுக்கிட்டோம்னா முட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அந்த முட்டை வச்சு நல்லா நம்ம கீழேருந்தே நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தட்டி மேலே ஏறி ஃப்ளெக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸ்க்ரூ பண்ணிக்கணும். கட்டு கம்பி போட்டோம்னா எல்லாமே சுருங்கிடும். ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு நல்லா வச்சு அமுத்துறது கரெக்டாக இருக்கும். அதனால் இப்படி பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பர்லின் கேப் மட்டும் நம்ம அப்படியே விட்டுட்டோம். அந்த மட்டத்துக்கு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத விட்டுட்டோம். அதுக்கு வந்து க்ளூ போட்டுட்ருக்கோம். மேலே போட்டதுக்கும் சிலிக்கான் பேஸ்ட் வச்சாச்சு. சிலிக்கான் பேஸ்ட்டு வைக்கலாம், லீக் ஆகாது, இருந்தாலும் வச்சுட்டோம். கீழே பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்தாண்ட பார்த்திங்கன்னா பைப்பும் போட்டாச்சு. ஏன்னா பசங்க மேலே ஏறும்போது கிழிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு போட சொன்னாங்க. நாங்களும் சொன்னோம், நான் இந்தாண்ட வந்து இது போட்டுக்கலாம் அப்படின்னு. இல்லை பைப் லைனே போதும், அதே போதும் அப்படின்னாங்க. அதனால் நாங்கள் பைப் லைன் போட்டுட்டோம். பைப் லைனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கும் ஸ்க்ரூ பண்ணியாச்சு. பைப் லைனே பிடிங்கிட்டு வராது. இந்த ஸ்கூல்லே 2 செட்டு போட்டிருக்கோம். இந்தாண்ட ஒரு சைடு, அந்தாண்ட ஒரு சைடு 2 செட்டு போட்டிருக்கோம். இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்சுச்சு.